டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் பகுதியில் கிட்னி விற்பனை தொடர்பான செய்தி எதிரொலியாக கிட்னி விற்பனையில் ஈடுபட்ட பெண் புரோக்கர் விஜயா வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் பகுதியில் கிட்னி விற்பனை தொடர்பான செய்தி எதிரொலியாக கிட்னி விற்பனையில் ஈடுபட்ட பெண் புரோக்கர் விஜயா வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி, வணக்கம். இவர் தலைமறைவாகி இருக்கக்கூடிய நிலையில் போலீசார் தரப்பில் ஏதேனும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கா? முழு விவரம் என்ன? வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தையே உடிக்கின்ற வகையில் நாமக்கல் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் விசைத்தறி கூலி பெண்மணிகளை குறிவைத்து அந்த கிட்னி விற்பனை என்பது நடைபெற்று வருவது குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து செய்திகள் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் தொடர்ந்து மருத்துவத்துறை சார்பில் மற்றும் வருவாய் வட்டாட்சியர்கள் காவல்துறை சார்பில் தொடர்ந்து நேற்றைய தினத்திலிருந்து அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த கிட்னி விற்பனையில் மூளையாக செயல்பட்ட பள்ளிப்பாளையம் அன்னை சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த புரோக்கர் ஆனந்தன் என்பவர் தனது போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அவர் 2 நாட்களாக தற்போது தலைமறைவாக இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு உதவியாக செயல்பட்ட பெண் புரோக்கர் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் புரோக்கர் விஜய் என்ற நபரும் தற்போது வீட்டினை பூட்டிவிட்டு தனதுடைய தொலைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தற்போது தலைமறைவாக இருக்கின்றார். அதிலும் திடுக்கிடும் தகவலாக புரோக்கர் விஜயா இருக்கின்ற வீட்டிற்கு அருகிலேயே மற்றொரு வீடை வாடகைக்கு எடுத்து புரோக்கர் ஆனந்தனை அங்கிருக்கின்ற பெண் புரோக்கர் விஜயா தங்க வைத்திருப்பது தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. சுமார் 3 வீடுகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு அந்த 3 வீடுகளிலும் விஜயா மற்றும் ஆனந்த் ஆகிய 2 நபர்களும் புரோக்கர்கள் அந்த வீடுகளில் தங்கியிருந்ததாக போலீசாருடைய முதற்கட்ட தகவலில் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து விஜயாவை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். இவரை பிடித்தால் மட்டுமே இந்த குமாரபாளையம் பகுதியை குறிவைத்து எத்தனை பெண்களிடமிருந்து அந்த கிட்னி என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது, தொடர்ந்து இவர் எந்த மருத்துவமனையில் கொடுத்திருக்கலாம் என பல்வேறு கோணங்களில் தற்போது போலீசார் விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயத்தில் பள்ளிப்பாளையம் பகுதியை சார்ந்த புரோக்கர் ஆனந்தையும் பிடிப்பதற்காக போலீசார் தற்போது முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.